Hello friends, welcome to nikidesigners and இன்னைக்கு வந்து நாம ஒரு பிளவுஸோட front neck design வந்து நம்ம பார்க்க போறோம். So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் back neckல வந்து டிசைன் கொடுத்திருக்கேன். சேம் டிசைன் தான் இப்போ நான் வந்து front neckல வந்து நான் போட்டு காமிக்க போறேன். And okay வாங்க friends வீடியோக்குள்ள போலாம். இது வந்து ஒரு பிளவுஸோட front neck. So front neckல வந்து நான் work பண்ணி காமிக்கிறேன். சேம் டிசைன் தான் நான் back neckலயும் நான் வந்து கொடுத்திருக்கேன். So இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா just நம்ம எப்பவும் போடுற மாதிரி ஒரு neckline வந்து நான் draw பண்ணிருக்கேன் and இதுல வந்துட்டு 4 லைன் silver color zari இதுல வந்து 4 லைன் silver color zari thread வந்து நான் கொடுத்திருக்கேன் and நான் யூஸ் பண்ணிருக்க thread பாத்தீங்கன்னா இந்த A1 மம்தா பிராண்ட் அதுல வந்துட்டு silver color வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இங்க வந்து 4 லைன்ஸ் கொடுத்திருக்கேன் and then ஒரு 1 inch ஸ்பேஸ் விட்டுட்டு again வந்துட்டு ஒரு 4 லைன்ஸ் வந்து இந்த மாதிரி zari outline வந்து நான் கொடுக்க போறேன் சோ இப்போ இந்த zari outline எப்படி கொடுக்கிறதுன்னு பார்க்கலாம் சோ ஆல்ரெடி நான் கொஞ்சம் போட்டுருக்கேன் So நம்ம எப்பவும் போல நம்ம யூசுவல் செயின் ஸ்டிட்ச் தான் நீடில் வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டா ஹேண்டில் பண்ணிக்கோங்க and thread வந்து நம்ம கொஞ்சம் லூஸா ஹேண்டில் பண்ணோம்னா நமக்கு அந்த ஸ்பீடு வந்து கரெக்ட்டா கிடைக்கும் சோ 4 லைன் போடணும் இப்போ 4 லைன் zari outline போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு சோ நெக்ஸ்ட் வந்து நான் மிரர் வந்து பேஸ்ட் பண்ண போறேன் சோ நான் வந்து பிளாஸ்டிக் மிரர் வந்து எடுத்துர்க்கேன் இது வந்து மைக்கான்னு சொல்லுவாங்க இது வந்து கொஞ்சம் இருக்கறே சின்ன சைஸ் விட ஒரு சைஸ் மட்டும் இது பெருசு சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிருக்கேன் 0.5 இன்ச்சஸ்க்கு வந்து நான் ஒயிட் பென்சில் வச்சு நான் லைன்ஸ் வந்து மார்க் பண்ணிருக்கேன் இந்த லைன்ஸ்ல தான் வந்து நம்ம வைக்க போறோம் and then இது ஸ்டிக் பண்றதுக்கு வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ண போறோம் ரெண்டு லைன்ஸ் வந்து நம்ம போட்டுருக்கோம்ல சில்வர் சரி வச்சு சோ இந்த சைடும் மிரர் வரும் இந்த சைடும் மிரர் வந்து வரும் சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் சோ இந்த மாதிரி வெச்சுக்கோங்க சோ இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க க்ளூ வந்து நீங்க கொஞ்சம் மீடியமா அப்ளை பண்ணாலே போதும் ஏன்னா இதுக்கு மேல வந்து நம்ம த்ரெட் வர்க் பண்ண போறோம் இப்போ மிரர் பேஸ்ட் பண்ணிடலாம் ஒரு டூத் பிக் எடுத்துக்கோங்க பேக் சைடுல கொஞ்சமா இந்த மாதிரி க்ளூ வந்து டச் பண்ணிக்கோங்க க்ளூ டச் பண்ணிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க டைமண்ட் ஷேப்ல வந்து பேஸ்ட் பண்ணனும் இது வந்து ஸ்கொயர் மிரர் நீங்க டைமண்ட் ஷேப்ல பேஸ்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சைடு பேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ இதே மாதிரி இதுக்கு ஸ்ட்ரைட்டா வந்து இன்னொரு சைடுல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க So first வந்து நான் glue apply பண்ணிக்கிறேன் so இப்போ வந்து நம்ம glue apply பண்ணியாச்சு இப்போ mirror வந்து இந்த சைடு பேஸ்ட் பண்ணனும் so இப்போ mirror ஃபுல்லா நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு next வந்து நான் white stone வந்து வைக்க போறேன் so இந்த white stone தான் நான் எடுத்துர்க்கேன் நம்ம நார்மல் white stone இருக்கறதுல சின்ன சைஸ் வந்து எடுத்துர்க்கேன் so இந்த ரெண்டு மிரருக்கு சென்டர்ல வந்து glue apply பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்டிக் பண்ற வர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படினா நம்ம பாட்டுக்கு டக்கு டக்குன்னு மத்த வர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிரலாம் சோ இது dry ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இங்கேயும் வந்து நான் பேஸ்ட் பண்ண போறேன் and அதே டைம்ல வந்து நான் புட்டா டிசைன்ஸ் போடுறதுக்கு இங்க ஒயிட் பென்சில்ல மார்க் பண்ணி வச்சிருக்கேன் சோ அங்கேயும் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன் இங்கேயும் வந்து நான் ஒயிட் ஸ்டோன் தான் வைக்க போறேன் So இப்போ இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லா நமக்கு நல்லா dry ஆகட்டும் dry ஆனதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம் இப்போ ஸ்டோன்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணி நல்லா dry ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம thread work வந்து பண்ண போறோம் and இந்த thread work பண்றதுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து silk thread வந்து இந்த pink color silk thread வந்து எடுத்துர்க்கேன் சாரியோட கலர்ல so நான் வந்து ஆல்டர்னேட்டிவா போட போறேன் சோ இங்க ஒரு பிங்க்னா இந்த கிராஸ்ல வந்து இன்னொரு பிங்க் இந்த கிராஸ்ல பிங்க் சோ அந்த zigzag ஷேப்ல வந்து பிங்க் கலர் வந்து ஃபர்ஸ்ட் கொடுக்க போறேன் பிங்க் கலர் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா ப்ளூ கலர் வந்து நான் கொடுக்க போறேன் சோ எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் நீடில் பியர்ஸ் பண்ணிக்கோங்க சோ நீடில் பியர்ஸ் பண்ணி thread எடுத்தாச்சு சோ இப்போ இந்த சைடு ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக் அப்புறம் இந்த சைடு ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக் again thread எடுத்துட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக் again same directionல thread எடுத்துட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிட்ச் ஒரு லாக்
நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச், ஒரு லாக். அப்புறம் இந்த சைடு ஒரு ஸ்டிச், ஒரு லாக். நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒரு ஸ்டிச், ஒரு லாக். இந்த சைடு ஒரு ஸ்டிச், ஒரு லாக். நெக்ஸ்ட்டு இந்த சைடு. ஸோ ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு சின்ன லூப் எடுத்துக்கோங்க. இப்போது எண்ட் நாட் போட்டுடலாம். ஸோ எண்ட் நாட் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து ஜர்தோசி போடுற ஒர்க் ஃபுல்லாக நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பீட் ஒர்க் வந்து பண்ண போகிறேன். அண்ட் இந்த பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து ரைஸ் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். சுகர் பீடு பார்த்தீங்கன்னா நான் வந்து பீகாக் ப்ளூ கலரில் எடுத்திருக்கேன். அண்ட் தென் ரைஸ் பீடு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நீடில் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. ஒரு ப்ளூ கலர் சுகர் பீடு ஒன்று, ஒரு ரைஸ் பீடு ஒன்று, இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. ஸோ ஜர்தோசி வைக்கிற ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் பீட் ஒர்க் பண்ண போகிறேன். அண்ட் பீட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸ் பீடும் பீகாக் ப்ளூ கலரில் சுகர் பீடும் நான் எடுத்திருக்கேன். ஸோ பீட் நீடல் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு பீகாக் ப்ளூ சுகர் பீடு, ஒரு ரைஸ் பீடு, இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பீட் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த மிரருக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் 2 சைடுமே வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த மாதிரி நான் வந்து வைக்க போகிறேன். ஸோ இப்போது ஒரு ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பெரிய லூப் எடுத்தாச்சு. இப்போ இந்த லூப்பை வந்து இந்த 2 பீடுக்கும் சென்டரில் வச்சு நம்ம நீடில் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இருக்க த்ரெட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னா நமக்கு இந்த பீடு வந்து நல்லா லாக் ஆகிக்கும். ஸோ நீடில் பியர்ஸ் பண்ணி நம்ம த்ரெட் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு ரைஸ் பீடும் ஒரு சுகர் பீடும் போட்டுட்டு இந்த மாதிரி த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ த்ரெட் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க. இந்த பெரிய லூப் எடுத்துட்டு இந்த த்ரெட்டை வந்து இந்த 2 பீடுக்கும் சென்டரில் இந்த மாதிரி வச்சு நீடில் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு கீழே இருக்க த்ரெட்டு பிடிச்சி அப்படியே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பீடு வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இதே மெத்தடில் இந்த நெக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வைக்கணும். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த பீட் வைக்கிற ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த புட்டா டிசைன் பார்க்க போகிறோம். புட்டா டிசைன் முடிச்சுட்டு இதுக்குள்ளே இன்னொரு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க் பார்க்கலாம். ஸோ நான் கையோட இந்த ரைஸ் பீடும் இந்த சுகர் பீடும் அகெயின் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த புட்டாஸ் வச்சு முடிச்சுட்டு இதுக்குள்ளே பண்ணுற இன்னொரு ஒர்க் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த புட்டா டிசைன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த புட்டாக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீடில் பியர்ஸ் பண்ணிக்கோங்க. நீடில் பியர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரைஸ் பீடு ஒரு சுகர் பீட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பெருசாக ஒரு லூப் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெருசாக ஒரு லூப் எடுத்துட்டு இப்படி பேக் சைடில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடில் போடணும். ஸோ இந்த சைடில் போட்டுட்டு அதே மாதிரி ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பெரிய லூப் எடுத்துட்டு இந்த மாதிரி பேக் சைடில் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து போட போகிறோம். ஸோ இங்கே சென்டரில் நீடில் பியர்ஸ் பண்ணிக்கோங்க. நீடில் பியர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரைஸ் பீடு ஒரு சுகர் பீடு போட்டுட்டு இப்படி வச்சு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சாச்சு. இதே டிசைனில் புட்டா டிசைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ இந்த புட்டா ஒர்க்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பீடு வச்சுருக்கோம்ல இதுக்கு சென்டரில் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் வந்து நான் போட போகிறேன். அண்ட் தென் ஃப்ரெஞ்ச் நாட் போடுறதுக்கு நான் இந்த க்ரீன் கலர் சில்க் த்ரெட் வந்து நான் வந்து 10x10 20 ஸ்டாண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் எண்டில் வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போது ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். ஸோ நீடில் வந்து பியர்ஸ் பண்ணிக்கோங்க. நீடில் வந்து பியர்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு சுற்று சுற்றிக்கோங்க. ஒரு சுற்று சுற்றியாச்சு. சுற்றிட்டு பக்கத்துலேயே நீடில் உள்ளே போட்டுக்கோங்க. நீடில் உள்ளே போட்டதுக்கப்புறமா நீடில் இந்த மாதிரி மெதுவாக கீழே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அப்புறம் உங்களுக்கு அப்படியே ஈஸியாகிடும். இப்போது
நம்ம எப்பயும் போல் மேலே வந்து இந்த த்ரெட்டை நம்ம விடாமல் இப்படி பிடிச்சிக்கணும். இங்கே வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடுச்சு. இப்போது இந்த நீடில் பியர்ஸ் பண்ணிக்கோங்க. நீடில் பியர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பக்கத்துலேயே நீடில் உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டுட்டு இந்த நீடில் மெதுவாக கீழே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு மேலே வந்து இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. கை வச்சு இந்த மாதிரி பிடிச்சிட்டு கரெக்டாக பக்கத்தில் வரும்போது கை எடுத்துடணும். எடுத்துட்டு மெதுவாக பிடிச்சி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் விழுந்துடும். ஸோ எகெயின் இங்கே நீடில் பியர்ஸ் பண்ணிக்கோங்க. நீடில் பியர்ஸ் பண்ணியாச்சு. இப்போது ஒரு டைம் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு பக்கத்துலேயே நீடில் உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டுட்டு மெதுவாக இந்த நீடில் கீழே எடுத்துக்கோங்க. இப்போது மேலே வந்து த்ரெட்டை இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு நாட் போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வந்துடுச்சு. இதே மாதிரி இந்த நெக்லைனில் ஃபுல்லாக பண்ணணும். இப்போ இந்த நெக் லைன் வந்து நமக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த நெக் டிசைன் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கனால நல்லா ஃபேன்சியாக இருக்குது இந்த டிசைனு. ஸோ நம்ம வந்து பேர்ல்ஸு, சில்வர் கலர் மெட்டீரியல்ஸு, த்ரெட்டு, சர்தோசி எல்லாமே யூஸ் பண்ணி ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னா நீங்கள் வந்து எங்களை இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். அண்ட் ஆரி மெட்டீரியல்ஸ் வேணும்னா எங்களோட ஜரி சர்தோசின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அந்த பேஜில் டிஎம் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு ஆரி மெட்டீரியல்ஸ் நீங்கள் கேட்குற மெட்டீரியல்ஸை வந்து நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுருவேன். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் என்னென்ன டாப்பிக்கில் உங்களுக்கு டிசைனிங் வீடியோஸ் வேணுமோ நீங்கள் வந்து அந்த டாபிக்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.